பெண்கள் எப்போதுமே தோல்வியை தாழ மாட்டார்கள். ஆகையால் நான் விட்டுக் கொடுத்தால் தான் உண்டு. ஆண்களுக்கு வீரம் அதிகம் இருக்கலாம், அறிவு பெண்களுக்கு தான் அதிகம். இது அறிவு விளையாட்டு. குழந்தைகள் சிறுகச் செய்தாலும் அதை பெரிதாக பேசுவது மரபு. அதுபோல் பெண்களின் சிறிய செயலையும் சாதாரண பேச்சையும் கூட உயர்வாக பாராட்டுவது ஆண்களின் கடமை. அதைக் கொண்டு நீங்கள் அதிகம் திறமையோ அறிவோ படைத்தவர்கள் என்று அர்த்தப்படுத்திக் கொள்ள வேண்டாம். இப்படி ஒரு வீண் நினைப்பும் தற்பெருமையும் தான் ஆண்களுக்கு மிச்சம். ஆனால் எதிலும் வெற்றி எங்களுக்குத்தான். பேசு பேசு, வெற்றி என்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது பார். பிறகு உன் பேச்சு தானாகவே நின்றுவிடும். பூஜ்யம். எங்கே ஓடுகிறாய்? உங்கள் ஆட்டம் நிற்க வேண்டாம், வெற்றி வரை தொடரட்டும். சிதறிய முத்துக்களை நான் எடுக்கட்டுமா, எடுத்தவைகளை கோர்க்கட்டுமா? அன்பா கர்ணா, என்ன நடக்கும்? விளையாட்டின் உற்சாகத்தில் செய்தது யாதென புரியாமல் மடியை பிடித்து இழுத்து விட்டேன். எனது மாபெரும் தவறை உணர்ந்து என் உடலெல்லாம் பதறுகிறது. எவ்வளவு அறியாத்தல் உனக்கு! தங்கையின் மடியை பிடித்து இழுத்ததில் அண்ணனுக்கு ஏன் இப்படி ஒரு தடுமாறு? உன்னையோ என் மனைவியையோ நான் நன்கு அறியாதவனா? இந்த பேரமை உன்னிடத்தில் உதித்ததே பெரும் தவறல்லவா? என் உயிரே, என் தெய்வமே, கர்ணா.